Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பூரில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் காளிப்பாளையம் குட்டை நிரம்பி சாலையில் வழிந்து தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோல்டன் சிட்டி குடியிருப்பு பகுதியில் சாலையின் குறுக்கே மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததால் இரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். களத்தகவல்கள் என்ன? நிச்சயமாக பெருமாநல்லூர் அருகே காளிப்பாளையம் குட்டை நிரம்பி சாலையில் வழிந்து செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு. மேலும் அதே பகுதியில் உள்ள மின்கம்பம் விழுந்ததில் குடியிருப்பு பகுதி சாலையில் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டித்து பொதுமக்கள் அவதி. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் புகுந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். இந்நிலையில் அவினாசி அடுத்த பெருமாநல்லூர் அருகே காளிப்பாளையம் பகுதியில் உள்ள குடிநீர் சேகரிக்கும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் காளிப்பாளையம் குட்டையில் மழை நீர் நிரம்பி வெளியேறி சாலையை கடந்து மற்றொரு குட்டைக்கு செல்கிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காளிப்பாளையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தின் வழியாக வழிந்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனினும் வேறு வழி இல்லாததால் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பெற்றோர்கள், வேலைக்கு செல்பவர்கள், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் செல்வோர் உள்ளிட்டோர் பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு அவதிக்குள்ளாயினர். மேலும் குட்டைக்கு அருகில் அதே பகுதியில் கோல்டன் சிட்டி என்ற குடியிருப்பு பகுதியில் மின்கம்பம் அமைந்துள்ள பகுதியில் கேபிள் அமைப்பதற்கான குழியை தோண்டி அதனை சரிவர மூடி செல்லாமல் இருந்துள்ள நிலையில் நேற்று பெய்த கனமழைக்கு சாலையோரம் இருந்த மின்கம்பம் முழுவதுமாக ரோட்டோரத்தில் சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்துள்ளது. அப்பகுதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். அக்குடியிருப்பு பகுதியில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.